Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajmain. அம்மா பாத். ஆலமெல்லாம் படைத்தாலும் அண்ட சராசரத்தின் படைப்பாளன் வல்லோன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பெரியவர், ஆசிரியர் மற்றும் எனது அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளில் நான் பேசவிருக்கிற தலைப்பு ஹஜ்ஜும் இப்ராஹிம் நபியும் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் ஆழ்ந்த பாடங்களை தருவதும் ஆகும். ஹஜ் என்பது வருடத்தில் ஒரு முறை மட்டும் செய்யப்படும் மிகச்சிறந்த இஸ்லாமிய வழிபாடு. இது கடவுளின் இல்லமான மக்கா நகரில் உள்ள கஅபாவை சுற்றி நடைபெறும். ஆனால் ஹஜ்ஜின் வரலாறு 1400 வருடங்களுக்கு பின் அல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய நபி இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தொடங்கியது. அல்லாஹ்வின் கட்டளையால் நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடன் சேர்ந்து மக்காவில் கஅபா வீட்டை கட்டினார்கள். அவர்கள் கட்டும் போது ஒரு மிக முக்கியமான துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவனே, எங்களிடமிருந்து இதை ஏற்றுக்கொள், நிச்சயமாக நீயே கேட்பவனும் அறிவானவனும். அல்-பக்ரா 127ஆம் வசனம். இது நம்மை என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நம் செயலில் மிகுந்த அழைப்பு இருந்தாலும் அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதே. இப்ராஹிம் நபி தம் மனைவி ஹாஜிரா மற்றும் குழந்தை இஸ்மாயிலை வறண்ட பாலைவனத்தை விட்டுச் செல்கிறார். ஹாஜிரா தண்ணீர் தேட சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கிடையில் 7 முறை ஓடுகிறார். இது தான் ஹஜ்ஜில் செய்யப்படும் எனும் முக்கிய அங்கமாக மாறியது. இது தன்னம்பிக்கை, தாய்மையின் சக்தி மற்றும் அல்லாஹ் மீது வைத்த நம்பிக்கையின் வெளிப்படுத்தும் நிகழ்வு. இப்பொழுது சற்று சிந்தியுங்கள். அந்த பிள்ளையை பிறக்க வேண்டி எத்தனை வருடங்கள் காத்திருந்தார். அந்த பிள்ளையை வளர்ந்ததும் அல்லாஹ் கட்டளையிட்டார், உன் மகனை நீ எனக்காக பலியாக செய். அவர் தயங்கவில்லை. இஸ்மாயிலும் கூறினான், அப்பா, உங்களுக்கு கட்டளை என்னவாக இருந்ததோ அதை செய்யுங்கள். நீங்கள் என்னை சப்ருடன் காணப்பீர்கள். இது எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வுக்கான காதல் எவ்வளவு ஆழமாய் இருந்திருக்க வேண்டும். இது தான் ஹஜ்ஜில் குர்பானியாக நாம் இன்று கடைபிடிக்கிறோம். இப்ராஹிம் நபி மகனை பலியாக கொண்டு செல்லும் போது ஷைத்தான் வந்து அவரை தடுப்பதற்காக 3 இடங்களில் தோன்றியது. அவர் ஷைத்தானை கல்லறி வெட்டினார். நாம் இன்று ஹஜ்ஜி செய்யும் ரம்யுல் ஜமராத் அதற்கு நினைவாகும். இனி எனது பேச்சின் முடிவில் நாம் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். இப்ராஹிம் நபியின் பாதையில் நான் இருக்கிறேனா? அவர் தந்த முழுமையான நம்பிக்கை, தியாகம், சமர்ப்பண உணர்வு, இது தான் ஹஜ்ஜின் உண்மையான பயணம். ஹஜ் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல, அது ஒரு புத்துணர்வு, ஒரு உயிரோட்டமான உறுதி என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பதற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.